நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கு 6 ஆண்டுகளுக்கு பின் குற்றவாளிகளுக்கு கிடைத்த அதிரடி தண்டனை. 48 பெண்களின் சாட்சி. A1 குற்றவாளி முதல் A9 வரை யார் யாருக்கு என்ன தண்டனை விரிவாக பார்க்கலாம். பொள்ளாச்சியில் கடந்த 2019ஆம் ஆண்டு கல்லூரி மாணவிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து அது தொடர்பான வீடியோவை வெளியிட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கல்லூரி மாணவிகள், இளம் பெண்கள் உள்ளிட்டோருடன் நட்புடன் பழகி அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வீடியோ எடுத்து ஒரு கும்பல் மிரட்டி வந்தது. அது மட்டுமல்லாமல் வீடியோக்களை வைத்து மிரட்டி அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்ததோடு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரமும் அரங்கேறியது. இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி இந்தியாவையே உலுக்கியது. இதில் அருளானந்தம், ஹேரோன் பால், பாபு ஆகியோர் ADMK பிரமுகர்கள். அப்போது ADMK ஆட்சி என்பதால் காவல்துறை குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படுவதாக புகார் எழுந்தது. பொள்ளாச்சி சின்னப்பம்பட்டியில் பாலியலுக்காக பயன்படுத்தப்பட்ட திருநாவுக்கரசின் பண்ணை வீடு விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டது. இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை காவல்துறை வெளியிட்டது சர்ச்சையானது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கேட்டும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க சொல்லியும் மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு முதலில் CBCIDக்கு மாற்றப்பட்டு பிறகு CBIக்கு மாற்றப்பட்டது. இது தொடர்பாக திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தராஜன், மணிவண்ணன், அருளானந்தம், ஹேரோன் பால், பாபு, அருண்குமார் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்த நீதிபதி நந்தினி தேவி தண்டனை விவரத்தை அறிவித்தார். அதன்படி 9 பேருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பின் விவரங்கள் குறித்து பேசிய அரசு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன், CBI முயற்சி வீண் போகவில்லை, நியாயமான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியுள்ளது, வழக்கின் தன்மையை பொறுத்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டார். வாய்மொழி சாட்சிகள், மின்னணு சாட்சிகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம். விசாரணையில் சேகரிக்கப்பட்ட பெரும்பாலான ஆதாரங்களையும் சமர்ப்பித்துள்ளோம். குற்றவாளிகள் மேல் முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. பலமான சாட்சிகள் உள்ளன. மேல்முறையீடு சென்றாலும் இந்த தண்டனை நிலைநிறுத்தப்படும் என நான் நம்புகிறேன் என அவர் தெரிவித்தார். இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்ட 48 பேரும் இறுதி வரை பிரசாட்சிகளாக மாறவில்லை. வழக்கில் அளிக்கப்பட்ட ஆதாரங்கள் தொழில்நுட்ப நிபுணர்கள் மூலம் மீட்கப்பட்டன. விஞ்ஞான பூர்வமாக அடையாளம் காணுதல் என பலவற்றுக்கு தொழில்நுட்பம் உறுதுணையாக இருந்தது. வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் 8 பேர் விசாரிக்கப்பட்டனர் என்றும் அவர் கூறினார். மேலும் முதல் குற்றவாளி சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனைகள், 2ஆம் குற்றவாளி திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனைகள், 3ஆம் குற்றவாளி சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனைகள், 4ஆம் குற்றவாளி வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனைகள், 5ஆம் குற்றவாளி மணி எனும் மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனைகள், 6ஆம் குற்றவாளி பாபுவுக்கு 1 ஆயுள் தண்டனை, 7ஆம் குற்றவாளி ஹெரன்பாலுக்கு 3 ஆயுள் தண்டனைகள், 8ஆம் குற்றவாளி அருளானந்தத்துக்கு 1 ஆயுள் தண்டனை, 9ஆம் குற்றவாளி அருண்குமாருக்கு 1 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்றுள்ளனர்.